அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வகுப்பு என்ன அப்படின்னா தன்வீனுடைய வகுப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம நூனே சாக்கினாவுடைய சட்டம் பார்த்தோம். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை பார்த்தோம். இப்போ நம்ம தன்வீனுடைய சட்டம் பார்க்க போகிறோம். அதாவது தன்வீன்னா எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாருக்கும். தன்வீன்கிறது ஒரு சபர் இருக்குன்னா, அதாவது ஃபத்தஹ். சரிங்களா? இதுக்கு மேலே இன்னொரு ஃபத்தஹ் இருக்கும். அதாவது 2 சபர் இருக்கும். சரிங்களா? 2 ஃபத்தஹ் இருக்கும், இல்லைன்னா 2 சபருமா. இது ஃபத்தஹுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சபருன்னு சொல்லுவாங்க. அரபிக்கில் ஃபத்தஹுன்னு சொல்லுவாங்க, உருதுல சபருன்னு சொல்லுவாங்க. அது 2 இது இருந்ததுன்னா அது தன்வீன். அதே போல் கீழே இருந்தாலும் சேர் இருந்தாலும் 2 சேர் இருந்தாலும் அது தன்வீன் தான். அப்புறம் 2 கெசர் இருந்தாலும் அது தன்வீன் தான். அப்புறம் 2 லம் இருந்தாலும் அது தன்வீன் தான். சரிங்களா? அதாவது 2 பேஸ் இருந்தாலும் அது தன்வீன் தான், 2 சேர் இருந்தாலும் அது தன்வீன் தான். சரிங்களா? ஓகே, இந்த தன்வீனில் 4 சட்டம் இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா இதுகாம், இல்ஹார், இக்லாப், இஃபா அப்படின்ட்டு இதுலேயுமே 4 சட்டங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே தன்வீனில் சுக்கூன் செய்யப்பட்ட நூன்லேயுமே நூனை சாக்கினாலையும் இந்த 4 சட்டங்களை பார்த்தோம். இதுகாம் பார்த்தோம், இல்ஹார் பார்த்தோம், இக்லாப் பார்த்தோம், இஃபா பார்த்தோம். அதே மாதிரி தன்வீன்லேயும் என்ன அப்படின்னா அதே போல் 4 சட்டம் இருக்கிறது. அது இதுகாம், இல்ஹார், இக்லாப், இஃபா. இணைத்தல், வெளியாக்குதல், மாற்றுதல், மறைத்தல். இதுகாம் என்றால் இணைத்தல், இல்ஹார் என்றால் வெளியாக்குதல், இக்லாப் என்றால் மாற்றுதல், இஃபா என்றால் மறைத்தல். சரிங்களா? ஓகே, இதுகாமுடைய அர்த்தம் பார்க்கலாம். இதுகாமுடைய அர்த்தம் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தெரியும், இதுகாம் என்றால் இணைத்தல், இணைத்து ஓதுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இணைத்தல் அப்படிங்கிறது தன்வீனுடைய, இங்கே பாருங்கள், தன்வீனுடைய ஃபத்தஹோ, தன்வீனுடைய கசரோ, தன்வீனுடைய லம்மு. சரிங்களா? அதாவது லம்மு தன்வீன்பாங்க. அதாவது ஃபத்தஹு தன்வீன், கசர தன்வீன், லம்மு தன்வீன். ஃபத்தஹு தைன், கசர தைன், லம்மு தைன். சரிங்களா? தைன்னா 2. சரிங்களா? அதாவது ஃபத்தஹு 2 தடவை வந்திருக்கு, கசர் 2 தடவை வந்திருக்கு, லம்மு 2 தடவை வந்திருக்கு. அதனால தான் ஃபத்தஹு தைன், கசர தைன், லம்மு தைன். ஓகே, அந்த உச்சரிப்பு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுடன் இணைத்து ஓதுதலாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து பார்த்தோமா, நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா தன்வீனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தன்வீனுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து எழுத்தை பார்த்த மாதிரி தன்வீனுக்கு அடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா தன்வீனுக்கு அடுத்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தன்வீன்லையுமே என்ன அப்படின்னா சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தன்வீன்லையுமே சுக்கூன் செய்யப்பட்ட நூனு மறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், இப்போ முன்னுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தன்வீன் வச்சு இருக்கு. சரிங்களா? இந்த முன்னில் இது பிரிச்சிங்கன்னா மீம் நூன் பேசு முன், மீம் நூன் லம்மு முன். சரிங்களா? அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இங்கே மறைஞ்சிருக்கும். அதே போல் நீங்கள் என்ன ஒரு தன்வீனை எடுத்துக்கிட்டாலும் அங்கே சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கும். சரிங்களா? ஹே நூன் பேசு ஹுன். சரிங்களா? ஹே நூன் பேசு ஹுன். ஹேயையும் நூனையும் சேர்க்கிறது தான் ஹுன் என்று வருது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு வேறு ஈஸியாக எடுத்துக்கலாம். ரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதையும் பிரிங்க. ரா நூன் சேரு ரின், சுக்கூன் செய்யப்பட்ட நூனு மறைஞ்சிருக்கு. அதே போல் லாம் லன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாம் நூன் சபரு லன், லாம் நூன் ஃபத்தஹு லன், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு. அப்போ சுக்கூன் செய்யப்பட்ட நூன் எல்லா இடத்துலையுமே மறைஞ்சிருக்கும். எல்லா வகையான தன்வீன்லையுமே சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதுகாமுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே இந்த முன்னிலையுமே சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு. அப்போது எல்லா தன்வீன்லையுமே என்ன மறைஞ்சிருக்கு?
சுக்குன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதில் இதுகாமுடைய சிஸ்டம் நம்ம எப்படி வந்து நம்ம சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு நூனை சாக்கினாக்கு பார்த்தோமோ, நூனை சாக்கினாக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் நாம் வந்து இதுகாமுடைய தன்வீனுடைய இதுகாமுடைய இதுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அங்கே வந்து சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து நம்ம ஓதுனது தான். இதுகாமுங்கிறது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை பார்த்து நம்ம இணைச்சி குன்னா கொடுத்து ஓதணும்னு சொன்னோம். அதே போல் இங்கே என்ன அப்படின்னா தன்வீனுக்கு அடுத்து என்னன்னா உள்ள எழுத்தை பார்த்து அப்புறம் அங்கே வந்து இணைச்சி ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சரிங்களா, சில நேரம் இங்கிலீஷில் வரும், அதை கண்டுக்காதீங்க. அந்த இதில் வந்து நம்ம வந்து தமிழ் அர்த்தமும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? உதாரணத்துக்கு யா ரா மீம் லாம் வாவ் நூன், அதாவது தன்வீனுக்கு அடுத்து இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இணைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எருமலூனங்கிற ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இணைக்கணும். எனக்கு ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம குன்னா கொடுக்க முடியாது, பட் இணைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து எருமலூனங்கிற ஒரு வார்த்தையில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? இணைக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தன்வீனுக்கு அடுத்து தன்வீனுடைய எழுத்துக்கு அடுத்து எருமலூனங்கிற வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல இணைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எருமலூனை அது வந்து என்ன 2 வகைகளாக பிரிக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைரி குன்னா என்று 2 வகையாக பிரிக்கப்படுது. முதல்ல இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைரி குன்னா என்று பிரிக்கப்படுது. நமக்கு ஏற்கனவே இதுகாம் பி குன்னானா தெரியும். என்ன சொன்னோம்? பீனா கொண்டு, குன்னானா குன்னா, குன்னாவை கொண்டு. இதுகாம் என்றால் இணைத்தல். அப்போ பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். என்ன சொன்னோம்? குன்னாவை கொண்டு இணைத்தல் ஆகும். இதுகாம் பி கைரி குன்னானா என்ன சொன்னோம்? இதுகாம்னா கொண்டு, இதுகாம்னா இணைத்தல், பீனா கொண்டு, கைரினா இல்லை, குன்னானா குன்னா, குன்னா இல்லாததை கொண்டு என்ன செய்யணும்? இணைக்கணும். அதுதான் இதுகாம் பி கைரி குன்னா என்று பார்த்தோம். ஓகே கைஸ், இப்போ பாருங்க. அப்போ இதுகாமுடைய எழுத்து என்ன பார்த்தோம்? யௌமின் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஷார்ட்டாக சொன்னேன். அப்படி தானே? யா வாவ் மீன் நூன் என்று நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். இந்த 4 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வரணும், குன்னா கொடுக்கணும், இணைச்சி குன்னா கொடுக்கணும் அப்படின்னு. இதுதான் கைரி குன்னாவை பொறுத்தவரைக்கும் லாம் ரா என்று 2 எழுத்துக்களை நம்ம வந்து சொன்னோம். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இதுகாம் பி குன்னா, அதாவது குன்னாவுடன் இதுகாம் செய்யணும். அதாவது நம்ம நிறையா எழுத்துக்களை வந்து நம்ம சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பார்த்தோம். இதுக்கு பாருங்களேன், இதுகாம் பி குன்னாக்கு இதான் தன்வீன். சரிங்களா? அதாவது ஃபத்தஹு தைன், லம்மு தைன், கசரு தைன், இந்த 3 இருக்கும். இதுக்கடுத்து யோமின்கிற எந்த ஒரு எழுத்து வந்தாலும், இந்த யோமின்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய, அதாவது யா வந்தாலோ இல்லை மீம் வந்தாலோ இல்லை வாவ் வந்தாலோ இல்லை நூன் வந்தாலோ எந்த ஒரு எழுத்து வந்தாலும் அப்போ வந்து அந்த தன்வீனுடைய உச்சரிப்புக்கு, அந்த தன்வீனுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, தன்வீனுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம குன்னாவுடன் ஓதணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குன்னாவோட ஓதணும். இந்த குன்னா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூக்கின் அடிப்பகுதியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சத்தம். மூக்கின் அடிப்பகுதியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சத்தம், மூக்கின் நுனியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கை வச்சு பார்த்தா நமக்கு வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம 2வது நாளோட வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க குன்னாவுடைய 2வது நாள் வீடியோ வந்து போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இங்கே நிறைய உதாரணங்கள் இருக்குது. யா மீம் நூன் வாவ் என்று ஒரு 4 உதாரணங்கள் இருக்குது. அதில் யௌமஈதி இஸ்துருன்னாசு அஷ்தாத்தா. ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து குன்னா பண்ணணும், இணைச்சி குன்னா ஓதணுங்கிறது நமக்கே தெரியும். சரிங்களா? ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்கு நம்ம நிறைய பார்த்தோம் உதாரணங்கள்.
சரிங்களா. இருந்தாலும் நான் ஓதி காமிக்கிறேங்க பாருங்கள். يومئذ يصدر الناس أشتاتا يومئذ يصدر الناس أشتاتا. இன்னும் எனக்கும் வரணும். எப்படின்னா இங்கே பாருங்கள். يومئذ يصدر الناس أشتاتا. நான் லாஸ்ட்டாக சொல்லும்போது தான் கொஞ்சம் மூக்கி நுனியில் வைப்ரேட் ஆனதை பார்த்தேன். முதல்ல வந்து எனச்சி அந்த இடத்துல குன்னா கொடுக்கணும்னு பார்த்தேன். பட் என்னென்னா லாஸ்ட் 3வது நான் நல்லாவே கொடுத்தேன். சரிங்களா. ஓகே, அதே போல் நீங்களும் வந்து கொடுத்து பாருங்கள். சரிங்களா. يومئذ يصدر الناس أشتاتا. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்ம வந்து காரி ஓதுறதையும் சில இது பார்க்கலாம். சரிங்களா. இங்கே மீனுக்கு உள்ள உதாரணத்தை பாருங்கள். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். பாருங்கள், இந்த மீமில் இங்கேயே குன்னா கொடுக்கணும் நம்ம. சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து சீன் வந்துச்சுன்னா அது எதோட எழுத்து இஃபாவுடைய எழுத்து. இஃபா உடைய எழுத்து. சரிங்களா. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து வந்து அப்போ இந்த இடத்துலேயே நம்ம குன்னா கொடுக்கணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இஃபாவோட எழுத்து சீன் வந்துச்சுன்னா அது வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம குன்னா கொடுக்கணும்னு பார்த்தோம். இந்த இடத்துல தன்மீன் வந்திருக்கு பாருங்கள். பிஹிஜாரத்தின்க்கு அடுத்து என்ன வந்திருக்கு, சுக்குன் செய்யப்பட்ட மீம் வந்திருக்கு. சாரி, தன்மீனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, மீம் வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தன்மீனில் என்ன இருக்கும், தேனூன் சேரு தின்னு இருக்கா. இந்த இடத்துல என்ன இருக்குது, சுக்குன் செய்யப்பட்ட நூனு மறைஞ்சிருக்கும். அப்படி தானே. அதுக்கு அடுத்துல எழுத்து மீம் வந்திருக்கு. மீம் எதோட எழுத்து, இதுகாமுடைய எழுத்து இங்கே. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக 2 விரலுக்கு என்ன செய்யணும், நம்ம குன்னா கொடுக்கணும். சரிங்களா. கண்டிப்பாக நம்ம 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். எனச்சி குன்னா கொடுக்கணும். மறுபடி பாருங்கள். ترميهم بحجارة من سجيل بحجارة من سجيل. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நூன் பாருங்கள், நூன்லேயுமே அதே தான். சுல்தானன்னு இருக்கா. இந்த இடத்துல ஆக்சுவலாக தன்மீன் இருக்குது. சரிங்களா. அந்த இடத்துல சும்மா வந்து அந்த இதை போடாமல் விட்டுருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல தன்மீன் இருக்குது. சரிங்களா. இந்த தன்மீனுக்கு அடுத்து அலிஃப் வந்தனால அந்த அலிஃபுக்கு வேல்யூ கிடையாது, பட் அந்த தன்மீனுக்கு வேல்யூ இருக்கும். இதுக்கடுத்து என்ன வந்திருக்கு, நூன் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை இணைக்கணும். சரிங்களா. அப்போ சுல்தானன் நசீரா, சுல்தானன் நசீரா, சுல்தானன் நசீரா. ஓகே, புரியுதா உங்களுக்கு. வாவ் பாருங்கள், வாவுக்கு அதே தான். தன்வீனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, வாவ். இந்த இடத்துல தன்வீன் இருக்குதா நோட் பண்ணிக்கோங்கண்ணே. சுல்தானனில் வந்து தன்வீன் இருக்குன்னா சுல்தானா கிடையாது, சுல்தானன். அப்படிதான் அதை வாசிக்கணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், வாவ் வந்திருக்கு. புக்குரத்தோ ஸ்ரீலா. இதை எப்படி வாசிக்கணும், தன்வீனுக்கு அடுத்து இந்த தாக்கு தன்வீன் வந்திருக்கு. அப்படி தான் நான் ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்போ அதில் என்ன மறைஞ்சிருக்குன்னு இருக்கோம், சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து மறைஞ்சிருக்கு. தன் அப்படின்னு பிரியுது. ஸோ அதில் சுக்குன் செய்யப்பட்ட நூனு மறைஞ்சிருக்கு என்று நம்ம பார்த்தோம். சரிங்களா. புக்குரச்சௌ அந்த தன்வீனுக்கு அடுத்து வாவ் வருது. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம், புக்குரச்சௌ வாசீலா, புக்குரச்சௌ வாசீலா. புரியுதா உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து இதுகாம்பி குன்னாவுடைய எழுத்து. சரிங்களா. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யௌமஇதி யஸ்துருன் நாசு நம்ம பார்த்ததுலாம் இந்த இடத்துல கீழே வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த வார்த்தையில் வந்து அடிக்கோட்டு இடத்துல வந்து சாதாரணமாக யௌமஇதி யஸ்துருன் நாசு அப்படின்னு நம்ம ஓதுவோம். ஆனால் அப்படி வந்து ஓதக்கூடாது. இதுகாம்பி குன்னாவுடைய எழுத்து அந்த சத்தத்தின் கீழே வரும்பொழுது யாவோட இணைச்சி அந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம யௌமஇதி யஸ்துருன் நாசு அப்படின்னு ஓதிட்டு நம்ம குன்னாவும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே,
இதுகாம்பி கைரி குன்னாவோட எழுத்து நமக்கே தெரியும். என்ன பார்த்தோம்? லாம் ரா. இவங்க 2 பேரையும் நம்ம பார்த்தோம். லாம் ரான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னன்னா தன்வீனுக்கு அடுத்து இந்த லாமோ ராவோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இணைக்க மட்டும்தான் செய்யணும். அங்கே போய் இருந்துட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? குன்னா வந்து கொடுக்கக்கூடாது. குன்னா இல்லாமல் ஓதணும். ஏன்னா இது இதுகாம்பி கைரி குன்னாவுடைய எழுத்து. இதுகாம்பி கைரி குன்னாவுடைய எழுத்து. அதனால் குன்னா இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும். கஃபூரர் ரஹீமா, கஃபூரர் ரஹீமா, ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஓகே, லாமுக்கு வந்து தன்வீனுக்கு அடுத்து லாம் வந்திருக்கு. அப்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன். இந்த இடத்துல ரொம்ப குன்னா கொடுக்குறேன்னு குன்னா கொடுக்கூடாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், இட்ஸ் ராங். இது தவறான ஒரு ராகம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தவறாக வந்து ஓதக்கூடாது. தவறான ஒரு ஓதுதல். சரிங்களா? போனீங்க ஃபவைலுல் லில் முஸல்லீன், இதுதான் கரெக்ட். கஃபூரர் ரஹீமா, கஃபூரர் ரஹீமா. அந்த இடத்துல வந்து இணைக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் குன்னா கொடுக்கக்கூடாது. கஃபூரர் ரஹீமா, அந்த மூக்கோட வெளிப்பகுதியிலேருந்து சவுண்ட் வரும்னு சொன்னோம்னா அடிப்பகுதியிலேருந்து, அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் இதுகாம்பி கைரி குன்னா என்று கூறுவார்கள். சரிங்களா? ஓகே. சரி, அதுக்கப்புறமா இல்ஹாருடைய எழுத்துலாம் நம்ம பார்த்தோம். அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து நம்ம எப்படி பார்த்தோமோ, நூனை சாக்கினாக்கி என்ன சட்டம் பார்த்தோமோ அதே போல் தான் இல்ஹாருக்கும் வரும். இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிறையா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது அப்படி தான், நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்கும்போது தான் நம்ம நல்லா ஓதுறதுக்கும் நமக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? நமக்கும் நிறையா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம காரிகள் ஓதுறது பார்க்கலாம். சரிங்களா? என்னதான் நம்ம ஓதுறதை விட காரிகள் ஓதும்போது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ அவங்க ஓதுறதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நேரத்தே உச்சரிப்பு பார்க்கல. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு உச்சரிப்பும் பார்த்துடலாம். கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் போகும். எல்லோரும் வந்து கொஞ்சம் 2x ஸ்பீடில் வச்சு பார்த்தாலும் ஓகே, இல்லை ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ்காண்டி ஒதுக்கி நீங்கள் பார்த்தாலும் ஓகே. சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா காரிகளுடைய ராகத்தை? இந்த வசனம் பாருங்கள். அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم. Again பாருங்க. أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. எப்படி சொல்றாங்க? அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் சொல்றாங்களா? ஹுதம் மிர் ரப்பிஹிம். ஓகேங்களா? உலைக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், உலைக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அலா ஹுதம். ஓகே, அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து குன்னா வந்து நல்லா கொடுக்குறாங்க, 2 விரலுக்கு கொடுக்குறாங்க. இதே போல் நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வசனம் பாருங்கள், ஹத்தமல்லாஹு வசனம். அதில் கிஷாவத்து வலகும், கிஷாவத்து வலகும் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இது எப்படி வந்து வலகும் அதெல்லாம் எப்படி வந்து வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிஷாவா அப்படி நிப்பாட்டினாங்க, அதோட சேர்க்கலை. பட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஊதா கலரில் வந்து வயலட் கலரில் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. சரிங்களா? இப்போ நிப்பாட்டலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சேர்த்தும் ஓதிக்கலாம். சேர்த்து ஓதும்போது நீங்கள் இதுகாம் குன்னாவுடைய சட்டத்தை அங்கே ஃபாலோ பண்ணணும்.
ஏன்னா தன்மீனுக்கு அடுத்து வாவ் வந்திருக்கு, யோமீனோட எழுத்துல வாவ் வந்திருக்கு, இதுதான் அப்படி குன்னாவோட எழுத்து வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கிஷாவஜூ வலஹும் அப்படி ஓதணும் நீங்கள். சரிங்களா? அதை தான் வந்து இங்கே வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து குரானில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம தான் கண்டுபிடிச்சி ஓதணும். இது ஆப் அப்படிங்கிறனால இதில் வந்து தஜ்வீத் மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கலர். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குன்னா கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து இதில் மை எக்கூலு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம சுகம் செய்யப்பட்ட நூனுக்கு நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? இந்த இடத்துலையுமே வந்து குன்னா நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த வசனம் பாருங்கள், அவுகசை பிமினசமாயி, அடுத்து பருகுயி, அதெல்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து எல்லாத்துடைய யோமினோட எழுத்துல 3 அடங்கிருச்சு. சரிங்களா? நூனை தவிர மற்ற எல்லாமே அடங்கிருச்சு. சரிங்களா? ஓகே. வாவுக்கு வந்திருக்கும், யாவுக்கும் வந்திருக்கும், மீமுக்கு வந்திருக்கும். இந்த வசனம் பாருங்கள். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. يكاد البرق. ஓகே. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொருக்குய் எஜாலூன அப்படி தான் அந்த இடத்துல வந்து ரீட் பண்ணணும். நீங்கள் நிப்பாட்டினாலும் அந்த பர்க்கில் வந்து நிப்பாட்டலாம். ஒவ்வொர்க் அந்த இடத்துல கல்கலாக செஞ்சு நம்ம நிப்பாட்டலாம். சரிங்களா? ஓகே. ஆனால் வந்து கல்கலாவோட சட்டம்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இந்த இடத்துல நிப்பாட்டலை அப்படின்னா அந்த காஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஃப் எடுத்து யாருக்கா அதை வந்து சேர்க்கணும். ஒவ்வொருக்குய் எஜாலூன, وبرغي يجعلون. اوكي. ورعدوا وبرق يجعلون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون. ஸோ வராது வபல்குய் எஜாலூன, இதான் எங்கள் மேட்ருங்க. வந்து இணைச்சி குன்னா கொடுக்கணும். லுலுமாச்சு வராது வபல்குய் எஜாலூன ஒசைபிம் மினசமாய், இதெல்லாம் வந்து இணைச்சி இந்த இடத்துல குன்னா கொடுக்கணும். இதுதான் இங்கே மேட்ரு. ஓகே. இன்றைக்கி நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா இது போக நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் வசனத்துக்கு மேலே வசனம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று தேடும் போதே உங்களுக்கு இது வரைக்கும் படித்ததுலேயே நிறைய வரும். இஃபாவோட எழுத்துக்கள் வரும், இல்ஹாரோட எழுத்துக்கள் வரும். சுபஹானல்லாஹ் நீங்கள் இப்போ படித்ததுக்கு பார்த்ததுக்கு உங்களுக்கு தேடும்போது தெரியாது. பட் நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு வசனத்தை பாருங்களேன், இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே. அதனால் வந்து நீங்கள் நிறையா படிங்க, நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க, குரானோட தொடர்போடு இருங்க, குரானில் நிறையா ஓதுங்க, தஜ்வீக்கு பேணி ஓதுங்க, அர்த்தம் புரிஞ்சு ஓதுங்க. ஸோ எல்லாமே பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்னென்னா இது எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து போட்டாலும் ஓகே, இந்த வசனத்தில் இந்தந்த உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா அந்த வசன நம்பர் மட்டும் போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அரபிக் எழுத வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய ப்ரைவசி நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஐ வில் கிவ் மை நம்பர். நான் உங்களுக்கு என்னோடய நம்பர் தரேன். 90, நோட் பண்ணிக்கோங்க, 9025304257. இதுதான் என்னோடய நம்பர். நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் வந்து இந்த தஜ்வீத் ரிலேட்டடாக டவுட் இருக்குனாலும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரிலேட்டடாக நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ஹோம்ஒர்க் அதெல்லாம் நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஃபோனில் படிக்கீங்க அப்படின்னா காப்பி பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா எனக்கு சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. சரிங்களா?
இல்லைனா அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. சரிங்களா? இப்படி வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது மேட்ரு இல்லை, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ராகமாக ஓத வரும். சரிங்களா? இன்ஷால்லா நம்ம வந்து நாளைக்கு இல்ஹாருடைய பாடம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து நூனை சாக்கினாவுடைய பாடம் முடிச்சிட்டோம். தன்வீனுடைய பாடம் இருக்குது, அதையும் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீன் அதுக்குள்ள சட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.